மென்மேலும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தால் நீ வேற மனுஷன் ஆவாய். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தால் நான் வேற மனுஷன் ஆவேன். அப்ப முந்தி இந்த மனுஷன் வேற, ஆவியானவர் எனக்குள்ள வந்தால் என்ன நடக்கும்? வேற மனுஷன் ஆவேன். கர்த்தர் சவுலுக்கு வேறொரு இதயத்தை கொடுத்தார் என்று 1 சாமுவேல்ல கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தோம். சாமுவேல் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்றைக்கே நடந்தது என்று வெள்ளிக்கிழமை பார்த்தோம். அருமைக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வரும்போது என்ன செய்யும், அவன் வாழ்க்கையில என்னத்தை மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கீங்க, எடுக்காதவங்களோ இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு ஞானஸ்நானம் ஒரு தடையே இல்லை, ஒரு தடையே கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்காமலேயே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வேதத்தில் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு சொல்லி ஒரு மனிதன் வருகிறான். அவன் புறஜாதியான், கடவுளை அறியாத ஒரு மனுஷன். அவன் வீட்டில் ஒரு கூட்டத்தை, தன் உறவினர்களை சேர்த்து தேவ மனிதனுடைய வார்த்தை கேட்பதற்காக அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போது, பேசிக்கொண்டு இருக்கும் போது, அல்லது பேச தொடங்கினது போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அங்க என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். 11:15. பேதுரு அப்போஸ்தலர்கிட்ட சொல்லுகிறார், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே, அப்படி என்னது? முன்னாடியில, ஆதியில நம்மேல் இறங்கினது போல. நம்மேல் என்ன? யாரு? சீசர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள். அது சொல்றாரு, ஆதியில நம்ம மேல இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். எவர்கள் மேலும்? புறஜாதிகள் மேலும். விளங்குதா? விளங்குதா? விளங்குன மாதிரி இருக்கா? விளங்கி இருக்கா? விளங்கி போச்சா? சொல்லுங்களேன். விளங்கிருச்சு. ஆதியில நம்ம மேல இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். அவர்கள் யார்? புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள். இப்பொழுதுதான் முத ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆதியிலே என்று சொன்னார். அவர்கள் யார்? இயேசுவோட 3 வருஷம் இருந்தவர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள், இயேசு சென்ற இடமெல்லாம் சென்றவர்கள், இயேசுவை பற்றி நன்றாக அறிந்தவர்கள். அவர்களுக்கு எப்படி இறங்கினாரோ இவர்களுக்கும் அப்படி இறங்கினார். அல்லேலூயா. இவர்கள் இன்னும் ஞானஸ்நானம் வாங்கல, ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை. அன்னைக்குதான் முத ஒரு பாஸ்டர் வர்றாரு சொல்லி பாஸ்டருக்காக காத்திருக்கிறாங்க. முதல் அப்பதான் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஆவியானவர் இறங்கினார். வேதத்துல ஆவியானவருடைய பங்கு ஏராளம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய பங்கு ஏராளமாய் தாராளமாக காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. எதுல இருந்து விடுதலை? ஆவியானவருக்கு உன் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறாயா? ஆவியானவருடைய காரியம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயே அவர் டியூட்டி ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. 1:2 என்ன சொல்றக்கு? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவரை முத சொல்லப்பட்ட இடம் இதுதான். ஆவியானவர் ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறவர் அல்ல. ஜலத்தின் மேல் அவர் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாடுகிறவர். அதே போல கடைசி புஸ்தகமாக இருக்கிற வெளிப்படுத்தல்
14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்கேயும் ஆவியானவரை குறித்து திருவலம் பற்றினார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. 66 புஸ்தகங்களிலும் துவக்கத்திலையும் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளுடைய முடிவு வசனமாய் இருக்கிற அந்த அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்திலேயே ஆவியானவரை குறித்து தெளிவான காரியங்கள் திருவலம் பற்றினார், பேசினார் அப்படின்னு காணப்படுகிறது. உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேச வேண்டும். உன்னோட என்னோட என்ன செய்யணும்? ஆவியானவர் பேச வேண்டும். இன்னைக்கு ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆண்டவர் உங்களோட உறவாடுவதை நீங்கள் புரிந்து கொண்ட படியாக கர்த்தர் இனிமேல் உங்கள் நடத்துகிற நடத்தை வித்தியாசமாக காணப்படும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் மாற்ற போகிறார். 2 காரியத்தை, நடந்த சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டி ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல 1, புதிய ஏற்பாட்டுல 1. சரிங்களா? 2 காரியங்கள். இவன் சொன்னால பேதுரு, ஆதியில நம்ம மேல இறங்கினது போல இவங்க மேலையும் இறங்கினார். அந்த ஆதியில என்ன, சரிங்களா, என்று நம்ம சில காரியங்களை பார்க்கலாம் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது. எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். சரிங்களா? இது ஒரு சம்பவம். இதுக்கு கீழே இது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதித்தவர்கள், மற்றவர்கள் இவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று ஒரு 5 காரியத்தை நான் பார்க்க போகிறோம். அருமைக்குரியவர்களே, முதலாவது இந்த 4 வசனங்களில் சிலவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது பெந்தகோஸ்தே என்னும் நாள். என்ன நாளா? சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லக்கூடிய இந்த நாள், சரிங்களா? பெந்தகோஸ்தே எண்ணக்கூடிய நாள் என்பது பெந்தகோஸ்தே என்ற ஒரு பண்டிகை. பெந்தகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை. பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள். எத்தனாவது நாள்? 50வது நாள் என்று பொருள். அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை என்பது அறுவடை பண்டிகை, முதற் பலனான பண்டிகை. 7 பண்டிகைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 7 பண்டிகைகளை குறித்து சொல்லி இருக்கு. சரிங்களா? எத்தனை பண்டிகை? 7 பண்டிகை. அந்த 7 பண்டிகைக்கு உடைய அந்த அர்த்தம் இயேசுவை குறிக்கிறது. சரிங்களா? இதுல 3 பண்டிகைகள் நிறைவேறிடுச்சு. 4வது பண்டிகை தான் இந்த அறுவடை பண்டிகை. சரிங்களா? இப்ப அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் நடக்க போகிற 3 பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகையுடைய முடிவு உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் அந்த பண்டிகைகள் இருக்கிறது. சரிங்களா? இது 7 பண்டிகையுடைய அர்த்தம் இயேசுவை குறிக்கிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த பெந்தகோஸ்தே சொல்லக்கூடிய இந்த பண்டிகை, இந்த பண்டிகையில என்ன செய்வார்கள் என்றால், உலகத்தில் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ எல்லாரும் எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். அது இந்த வசனம் வாசிங்க, 5வது வசனம். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தார்கள், வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசம். இன்னைக்கு 6 கண்டம் 7 கண்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு 3 கண்டம் தான். முழு உலகமே 3 கண்டம் தான். சரிங்களா? அமெரிக்கா கண்டுபிடிச்ச கோலம்பஸ் தான் கண்டுபிடிச்சாரா? கோலம்பஸ் கண்டுபிடிச்சு 250 வருஷம் அவ்வளவுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. வேத காலங்களில் 3 கண்டங்கள் இருக்கிறது, 3 கண்டங்களா இருந்தது. சரிங்களா? அதுதான் முழு உலகம். அப்ப
வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா தேசங்களிலும் தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா தேசங்களும் இருக்கு. இவர்கள் எங்க வாசம் பண்றார்கள்? எருசலேமில் வாசம் பண்ண. எதற்காக வாசம் பண்றாங்க? இந்த பண்டிகை செய்வதற்காக, பண்டிகை விழா கொண்டாடுவதற்காக அங்கே வந்து கூடினார்கள். எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தாங்க பார்த்தா ஒரு 3 வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஊர் பேர் பாருங்க. சோதரம் 9ஆம் வசனம். பார்த்தரும், மேதரும், எலாமத்தரும், மெசபோத்தியா, யூதயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பப்புலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலும் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரித்த ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தில் அமைந்தவரும் கிரேக்கரும் அரபியருமாகிய, சரிங்களா, இத்தனை நாடுல இருந்து இத்தனை இன மக்கள் அங்க வந்திருக்கிறாங்க. கேட்டீங்களா? இத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் இங்க இருந்து அவங்களுடைய 6 பண்டிகையை முடித்து விட்டு 7வது பண்டிகை என்ன பண்டிகை? பெந்தகோஸ்தே பண்டிகை. சரிங்களா? இந்த பண்டிகையை அவங்க முடித்து விட்டு தங்கள் தேசத்திற்கு என்ன செய்வார்கள்? போவார்கள். இது யூதர்கள் எல்லாரும் தேவ பக்தி உள்ளவர்கள். எங்க அவன் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி அந்த பண்டிகையில அவங்க என்ன செய்வாங்க? வந்து கலந்து கொள்ளுவார்கள். இப்படி எல்லா பண்டிகைகளை முடித்து விட்டு கடைசியில அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த யூதர்கள் இந்த பண்டிகைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட தவறு போகாமல் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வருவார்கள். எல்லாரும் எங்க வருவாங்க? ஒரு இடத்துக்கு வருவாங்க. அங்க வந்து அங்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு தான் அவங்க ஊருக்கு போவாங்க. அந்த இடம் எந்த இடம் என்று சொல்லி பார்த்தால் தாவீதுனுடைய கல்லறை. என்ன இடமா? தாவீதுனுடைய மணி 11 தாவீதுனுடைய கல்லறை. ஏனென்றால் யூதர்களில் இஸ்ரவேல் மொத்த ஜனங்களில் எத்தனையோ ராஜாக்கள், அதாவது யூதாவில மொத்தம் 19 ராஜாக்கள். எருசலேம் அதாவது இஸ்ரேல் சாலமோனு பிறகு தேசம் 2ஆக பிரிந்த பிறகு சிதேக்கியா ராஜா வரைக்கும் யூதா நாட்டை ஆண்ட 19 ராஜாக்கள். அதுல 16 பேர் நல்லவங்க, 3 பேர் கெட்டவங்க. அதே போல சமாரியா சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாடு இருக்கிற 10 கோத்திரம், அங்க 20 பேர் இருந்தாங்க. 20 பேரும் கெட்டவங்க. ஒரு ராஜா கூட எப்படிப்பட்டவன்ல நல்லவன் கிடையாது. சரிங்களா? அப்ப அவங்க வாழ்க்கையில எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ராஜா ஒருவர் இருப்பாரானால் அவர் தாவீது. சரிங்களா? தாவீதை யூதர்கள் எக்காலத்திலும் என்ன செய்ய மாட்டாங்க? மறக்கவே மாட்டாங்க. அந்த கல்லறை அந்த இருந்தது. கல்லறை சுத்தி பெரிய ஒரு மாளிகை. அதுக்கு மேல் மாடியில தான் நீங்க வாசித்த அந்த 1ஆம் வசனத்துல அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேல் மாடி. சரிங்களா? இப்ப இந்த யூதர்கள், அரபியர், கிரேக்கர், யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், இப்படி எல்லா ஜனங்களும் பண்டிகை தேவாலயத்தில் முடிச்சு விட்டு எங்க வர்றாங்க? எல்லாருமே ஆமா இங்க வர்றாங்க. இப்ப இவர் எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க? சீயோன் மலையில அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. சரிங்களா? அங்க வந்து அந்த கல்லறை ரொம்ப சைலண்டா போவாங்க. சில இடங்களில் போகும்போது சைலண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கூடாது பண்ணாம அவங்க பாட்டு போயிட்டு அங்க பாட்டு வந்துடணும். சரிங்களா? அப்படிலாம் சில இடங்கள்ல இருக்கு. அப்ப இங்க இந்த வருகிற ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஒருவரும் சத்தம் போட மாட்டாங்க. அமைதியா போய் அந்த கல்லறைய பார்த்துட்டு ராஜாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ராஜா அடுத்த வருஷம் நான் வருவனும் வரமாட்டனோ, இப்பவே எனக்கு வயசாகி போச்சு, அடுத்த வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியாது, ஆகையினால உங்களை பார்த்துட்டு போறேன், நன்றி சொல்லி ஒரு என்ன சொல்லுவாங்க, பிரியாவிடையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிரியாவிடை, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு, அப்ப அந்த கல்லறையை பார்க்கும் போதெல்லாம் அந்த தாவீது செய்த காரியம் எல்லாம் அவங்க ஞாபகத்துல வரும். அப்ப சைலண்டா
அப்படியே எல்லாம் வந்து ராஜாவுக்கு என்ன செய்வாங்க, வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிட்டு வர்ற ராஜா, நீ பத்திரமா இங்கே என்ன செய்ய இரு, அடுத்த வருஷம் முடிஞ்சா நான் வந்து உங்களை என்ன செய்யறேன் பார்க்கிறேன்னு சொல்லி தன் நன்றியை தெரிவிப்பதற்காக இத்தனை நாட்டிலிருந்து வந்தாங்க. விளங்குதுங்களா? அவங்க வந்தது பண்டிகை முடித்து விட்டு அவங்க போகும்போது எல்லாரும் அங்க மேக்சிமம் வந்துருவாங்க. வந்து தாவீது கல்லறை பார்த்து அங்க நன்றி சொல்லிட்டு தான் போவாங்க. இப்படி அவர்கள் கூடி வந்திருக்கிற நேரத்துல தான் மேல் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. மேல் வீட்டில் யார் யார் இருக்காங்க? 120 பேர் இருக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்து 40 நாள் இயேசு அவங்களோட இருந்துட்டு ஒலிவா மலைக்கு போய் அங்கே சீசர்களை சில காரியம் சொல்லிவிட்டு நான் பரமேறி போகிறேன், எப்படி நான் போகிறேனே அப்படியே மீண்டும் வருவார் என்று தூதர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். எப்படி போனாரோ அப்படியே இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார் என்று சொல்லிட்டு போனார். அந்த நம்பிக்கையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அங்க ஜெபம் பண்ண போனவங்க இயேசு பரமேறி போன பிறகு நேரா வர்றாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது மேல் வீட்டில் தான் ஏற்கனவே தங்கியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடி என்ன செய்றாங்க? ஜெபம் பண்றாங்க. இயேசு இந்த 40 நாள் உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் இருக்கும்போது ஒரு கட்டளையை சொன்னார். என்னன்னா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Thank you Jesus. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பெலன் அடைவீர்கள். கைகள் தட்டி ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா? பெலன் 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 பெலன். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும்போது நான் பெலன் அடைய வேண்டும். ஒரு பெலன் வர வேண்டும். ஒரு பெலன். என்ன பெலன்? ஆவிக்குரிய பெலன். ஒரு நாளைக்கு 3 முட்டை சாப்பிடு, 4 முட்டை சாப்பிடு, பால் குடிச்சிட்டு ஓடு. இந்த பெலன் இல்லை, இது மாம்சத்துக்குரிய பெலன். இங்க சொன்னது ஆவிக்குரிய பெலன். ஆமென். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெலன் அடைவீர்கள். இன்னைக்கு பெலன் இருக்கா? இன்னைக்கு பெலன் இருக்கா? பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? பெற்றிருந்தா இந்த பெலன் வரும். இந்த பெலன் மூலமா என்னையா செய்ய முடியும் என்று கேட்டால் ஆண்டவர் அடுத்த வரி சொல்லுகிறார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பர்யந்தமும் சாட்சிகளாக இருப்பீங்க. இந்த அபிஷேகம் உன்னை சாட்சியாக நிறுத்தும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டால் ஆண்டவருக்கு நீங்க சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென் ஆமென். சந்து ரியால ரபா கரபா ஓ ரியால ரபா தீபலப ரபா கரபா. சாட்சி. உன் வாழ்க்கை சாட்சி. நீ தொழில் செய்யற இடத்துல நீ சாட்சி. நீ வேலை செய்யக்கூடிய இடத்துல நீ சாட்சி. நீ குடியிருக்கிற கிராமத்தில் நீ சாட்சி. உன் சபையில நீ சாட்சி. ஆமென். உன் வீட்டில சாட்சி, உன் சபையில சாட்சி, உன் ஊர்ல சாட்சி. அதுக்கப்புறம் தான் வெளியே. சிலர் இந்த 3ம் இருக்காது. வெளியே மட்டும் நல்ல பேர் இருப்பாங்க. வீட்டில் அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வேஸ்ட். இதனால எந்த பயனும் கிடையாது. அடுத்தவர்களை ஏமாத்துகிறோம் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாத்து கொண்டிருக்கிற காரியம். அருமைக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வந்தா என்ன வரும்? பெலன் வரும். அந்த பெலன் உன்னை எப்படியாக கொண்டு வந்து நிறுத்தும்? சாட்சியா நிறுத்தும். ஆமென். சாட்சி. என் பழைய வாழ்க்கை இப்படி இருந்தது. அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருந்தது. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை இப்படியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. மனுஷனுக்கு விரோதமாக ஒருவன் பேசினால் அந்த பாவத்தை மன்னிக்கப்படும். மனுஷகுமாரன் இயேசு சொல்றாரு, எனக்கு விரோதமா ஒருத்தன் பேசினா கூட அவன் பாவத்தை நான் மன்னிச்சிருவேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமாய் ஒருவன் பேசினானால் அவனுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பாசத்துக்காக ஏங்குகிறவர். நீங்க வாங்கன்னா வந்துருவாரு, ஆனா போகும்போது தெரியாது. அவரை துக்கப்படுத்தாது. துக்கப்பட்டாலுமே போயிடுவார். துக்கப்படுற மாதிரி எது நீங்க செஞ்சாலும் ஆவியானவர் உங்களை விட்டுட்டு போயிடுவார். பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் ஒரு மனிதன் இருந்தான் இல்லையா? பெரிய பராக்கிரமசாலி. எப்பொழுது பராக்கிரமசாலி? கர்த்தருடைய ஆவியானவர் எப்பெல்லாம் அவனுக்கு இறங்கி வருமோ அப்பெல்லாம் பராக்கிரமசாலியாக மாறுவான். அல்லேலூயா. ஒரு முறை புது கயிறு வாங்கி கட்டி வைக்கிறான். கட்டி வச்ச உடனே
சிம்சோனே, எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே நெருப்பு பட்டா எப்படி நூல் இத்து போகுமா அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு அந்த கைத்தெல்லாம் அப்படியே என்ன ஆயிருச்சு, அந்த விழுந்தது. இவன் எந்திரிச்சு ஓடி போயிட்டான். ஆவியானவர் வருகிற இடத்துல ஒரு விடுதலை. இன்னைக்கு சில காரியங்களை விடுதலை பண்ண ஆக முடியாம இருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாள் கணக்கு ஆகிவிட்டது, மாசக்கணக்கு, வருஷ கணக்கு ஆகிவிட்டது. இன்னும் சில காரியங்கள்ல என்னால விடுதலை ஆக முடியல, ஏதோ ஒரு காரியம் கட்டி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? ஆவியானவர் வந்த அந்த கட்டுகள் அறுக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இத்தனை ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. இந்த 120 பேர் மேல வீட்டுல என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஜெபந்தான் பண்ணுனாங்க. அவங்க ஜெபிக்க 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 வசனம் 1ஆம் வசனம் என்ன பார்த்தோம்? அவங்க என்ன செய்யறாங்க? ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தாங்க. எப்படி வந்தாங்க? ஒருமனப்பட்டு வந்தாங்க. ஒருமனப்படுகிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அவர்கள் 120 பேர் ஒருமனப்பட்டு வந்தார்கள். நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு எத்தனை பேர் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறீங்க? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் ஒருமனமா இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஒரு மனம் இருக்கிறதா? உங்க கணவன் மனைவிக்கு ஒரு மனம் இருக்கிறதா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனம் இருக்கிறதா? இவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. நீ அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ளாக ஒரு மனம் வேண்டும். ஆமென். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல விசுவாசிகள் எல்லோருக்கும் ஒரு இருதயம் இருந்துச்சாம். விசுவாசிகள் எல்லோருக்கும், விசுவாசிகளாகிய எல்லா திரளான கூட்டத்தார் ஒரே இதயமாய் இருந்துச்சாம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு மனமாய் இருக்க வேண்டும். அவர்கள் 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அதே அப்போஸ்தலர் 4:32 பார்த்தோம். திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒரே இதயமாய் வந்தார்கள். அப்ப அப்படி கூடி வந்திருக்கும் போது என்ன நடக்குது? 2ஆம் வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. 2ஆம் வசனம் அப்போஸ்தலர் 1:2 பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. ஒரு காற்று அடிக்கணும். ஒரு காற்று உங்க மேல வீசும்போது எப்படி நீங்க உணர்றீங்களோ, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக உறவாடும் போது இப்படிப்பட்ட காரியங்களை உணர வேண்டும். அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பலத்த காற்று முழக்கம் போல அங்க ஒரு காரியம் என்ன செஞ்சிச்சு? நடந்தது. 2வது விஷயம், வானத்திலிருந்து சடதியாய் முழக்கம், ஒரு சத்தம் வருது. வானத்தில் ஒரு சத்தம், காற்று போல ஒரு என்ன வருது? பலத்த காற்று அடிக்கிறது மாதிரி ஒரு முழக்கம், வானத்தில் சடதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. கைகளை தட்டுவோம், கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவங்க உட்கார்ந்திருந்த வீடு என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சுச்சு? நிரப்பினது. உன்னை நிரப்பணும். உன் வீட்டை கர்த்தர் நிரப்பணும். உன் இதயத்தின் வீட்டை ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். உன் வீட்டில வெறுமை காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைய அவங்களை மாத்திரம் நிரப்பல, அவங்க உட்கார்ந்திருந்த வீட்டையும் ஆவியானவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. அவங்க உட்கார்ந்திருந்த வீடு நிரப்பினார். உங்க வீட்டை கர்த்தர் நிரப்ப வேண்டும். ஆவியானவர் நீங்க இருக்கிற வீட்டை நிரப்ப வேண்டும். காலியான இடங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவங்க உட்கார்ந்திருந்த வீடு நிரம்பினது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் வசனம் 3ஆம் வசனத்துல, நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. யார் மேல அமர்ந்ததுமா? யார் மேல? ஒருமனப்பட்டு உட்கார்ந்து இருக்கவங்க மேல, ஜபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருந்தவங்க மேல,
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆவியானவரை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கா? ஆவியானவர் குறித்து ஒரு கரிசனை இருக்கா? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தாகம் இருக்கா? நீ தாகம் உள்ளவனாய் இருந்தால் உன்னை நான் நிரப்புவேன். இங்க என்ன நடந்தது? அவர்கள் எல்லோரும் மேலும், சரிங்களா, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு நிரப்பப்படுறோமா? ஆவியானவர்கள் நிரப்பப்படுறோமா? ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? ஆவியானவர்கள் நிரப்பப்பட்ட உடனே அடுத்த கணம் என்ன நடக்குது? அவர்கள் ஆவியானவராலே தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. வெவ்வேறு பாஷையை பேச தொடங்கினார்கள். இவர்கள் கலேலியர்கள். இயேசுவுக்கு எருசலேமில் ஒரு சீசனும் கிடையாது, சரிங்களா? தேவாலயம் எருசலேமில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்கள் சொல்லக்கூடியவர்கள் எருசலேமில் ஒருவர் இல்லை, எல்லாமே கலேலியர்கள். கலேலிய நாட்டை சேர்ந்தவங்க தான். சொல்ல வரனா, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்களா? இது அந்நிய பாஷை அடையாளம். உனக்கு மலையாளமே தெரியாது, ஆவியான உனக்குள்ள வந்தா நீ அழகாக மலையாளம் பேசலாம். அல்லேலூயா. நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆவியானவர் மாற்று மொழி, சரிங்களா? என்ன மொழி? அந்நிய பாஷைனா அடுத்த மொழின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு புரிஞ்ச பாஷைகள்ல உனக்கு புரியாத பாஷையை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியம் நடக்கும். அந்த அந்நிய பாஷை பேசும்போது ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்னு, நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்கிற சத்தியம். இது 1வது பார்த்தீங்கன்னா வரங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள். ஆவியானவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? வரங்கள் கொடுப்பார். அதுல ஒரு வரம், வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் வரமும், உழைத்ததும், ஆவிகளை பகுத்தறிவதிலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும். விளங்குதுங்களா? என்ன பாஷை? என்ன பாஷை? பற்பல. இதெல்லாம் ஆவியானவருடைய வரங்கள். நீங்க 1ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்று வேதம் எழுதியிருக்கிறது. அன்பு சகோதரா, அருமை சகோதரி, உன் வாழ்க்கையில ஆவியானவருக்கு நீ அதிகமாக இடம் கொடுக்கும் போது எருசலேமிலே மாத்திரமல்ல உலகமெங்கும் கடவுளுக்கு நீ சாட்சியாய் இருப்ப. அல்லேலூயா. நீ காட்சியாய் இருக்க மாட்ட, சாட்சியாய் நீ வாழ்வ. சரிங்களா? இங்க என்ன பார்க்கிறோம்? அப்ப வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதல். சரிங்களா? பற்பல பாஷை இது ஒரு வரம். சரிங்களா? அதுலயே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 2 காரியம் அங்க பவுல் சொல்றாரு. 14:4 கவனிங்கம்மா. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கைது. எவ்வளவுதானா உங்க தட்டு? அவத உங்க டக்கு அவ்வளவுதானா? சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். நீ அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உனக்குள்ள இருக்கிற பக்தி விருத்தி அடையும். எத்தனை பேர் என் பக்தி விருத்தி அடையணும்னு ஆசைப்படுறீங்க? சோத்ரம். ரொம்ப பேர் கை தூக்கல. புரியல உங்களுக்கு. உனக்குள்ள இருக்கிற பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் நீ அந்நிய பாஷை பேச வேண்டும். அது கடவுள் கொடுக்கிற ஈவு. அந்நிய பாஷை பேசுகிறவன் சில பேர் பார்த்தீங்கன்னா குடிச்சாதான் அந்நிய பாஷை பேசுவான், இங்கிலீஷ் எல்லாம் பேசுவான். 10 பாட்டை ஒரே பாட்டா பாடுவான். ரொம்ப போதல வர பாருங்க. நினைச்சதெல்லாம் நடந்து விட்டால் அடுத்து நான் யார், நான் யார், நான் யார். அவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. அவன் நினைப்பா தெரிய சரியான பாடகர், நான் யாரு பெரிய பாடகர்னு சொல்லி. கல் இருந்தா கல்லுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், நாய் படுத்திருந்தா நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். நேற்று நான் போகும்போது குலைச்சிக்கல, இன்னைக்கு மட்டும் படுத்திருக்க அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு கண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு இது. அப்ப அந்நிய பாஷை என்பது தேவன் உனக்கு கொடுத்த வரம். 2வது, அப்படி நீ பேசும்போது உன் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா.
இன்னொன்னு அடுத்த வரி, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி. 2 விருத்தி. 1 உனக்கு நீயே விருத்தியாய் இருப்ப. 2வது தீர்க்க தரிசனம் என்பது சொல்லுகிறவன் சபைக்கு விருத்தியாய் இருப்பான், சபைக்கு பக்தி விருத்தியாய் இருப்பான். கர்த்தர் உன்னை சபைக்கு பக்தி விருத்தியா வைக்க. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் என்றால் வேத வசனம். ஏன்னா வேத வசனம் எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. மனுஷனால பெற்றதும் இல்லை, மனுஷனால கற்றதும் இல்லை. தீர்க்க தரிசி வசனங்கள் தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. அப்ப இது முழு வேதகமே இதுதான், தீர்க்க தரிசன புஸ்தகம். அல்லேலூயா.